தமிழ்நாடு நடத்துறேன்றீங்க. ஆனா எதுக்கு அப்ப 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க? இந்த 5 வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் வாங்கி இருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் கோடி. 5 கோடி இல்ல, 5 லட்சம் இல்ல, 5 லட்சம் கோடிய கடன் வாங்கிருக்கீங்க. கடன் வாங்கி என்ன செஞ்சீங்க? தடுப்பணை கட்டுனீங்களா பாலாற்று குறுக்க? இல்ல ஏதாவது ஊர்ல அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து மக்களுடைய சுகாதார பிரச்சனையை தீர்த்தீங்களா? இல்லைங்க நெல் கொள்முதல் நிலையங்கள் கேட்டாமே, எந்த ஊர் எல்லா ஊர்லயும் நெல் கொள்முதல் நிலையங்கள் கேக்குறாங்க. நெல்லை கொண்டு போய் இங்கயாவது உங்களுக்கு உட்காரத்துக்கு ஷாமியானா போட்டிருக்காங்க. அங்க நெல்லெல்லாம் மூட்டைய சும்மாவே வெயில்லயோ மழையில அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த மூட்டையெல்லாம் மழையில வெயிலே காஞ்சு அந்த அரிசி எல்லாம் வீணா போகுது. எத்தனை லட்சக்கணக்கான மூட்டைய இதான் அங்க நடக்குது. நெல் கொள்முதல் நிலையங்களே கிடையாது. பாதி ஊர்ல கிடையவே கிடையாது. இங்க வந்து மாடப்பள்ளின்ற ஊர்ல பருத்தி தான். தமிழ்நாட்டுல அதிகமாக பருத்தி கொள்முதல் ஆகிற ஊரு மாடப்பள்ளியா? யாரா வந்திருக்கீங்களா? அங்கிருந்து வந்திருக்கீங்க கை தூக்குங்க. ஏமா அங்க பருத்தி கொள்முதல் நிலையம் இருக்காமா? இல்ல, எதுவுமே. அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ணல. ஜவ்வாது மலையில சிறுதானியங்கள் அதிகமாக விளைகிறது. அந்த மாதிரி ஒரு சிறுதானியத்துக்கு இன்னைக்கு என்ன மதிப்பு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு பெண்ணாகரம் வந்து மலைப்பகுதியான ஊர், தருமபுரி மாவட்டத்துல. அங்கேயும் அதிகமான சிறுதானியங்கள் விளைகிறது. ஆனா அந்த சிறுதானிய விளைவுக்கும் அந்த மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்படுவதே இல்லை. சிறுதானியத்துக்கும் ஒரு கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் தேவை. ஏன்னா எல்லா ஊர்லயும் இன்னைக்கு சிறுதானியத்துல தான் இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடினா வெள்ளை கலர்ல இட்லி வேணும், அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கணும்னு இட்லி. இப்ப அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல எங்களுக்கு வந்து அந்த கார அரிசி இட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி வரகு, கம்பு, கேழ்வரகு எல்லாத்துலயுமே இட்லியும் பொங்கலும் தோசையும் கஞ்சி கூழ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறாங்க. அதுதான் கேக்குறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? அந்த வரகு இட்லிக்கு 2000 ரூபாய் போட்டு விற்பாங்க. அந்த வரகு போட்ட இட்லிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல விலையா? அதுக்கு வந்து மில்லட் இட்லின்னு பேரு. மில்லட் இட்லி, மில்லட் ரசம், கொள்ளு ரசம், இதுக்கெல்லாம் விலை பாத்தீங்கன்னா 800 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும். ஆனா அதெல்லாம் இங்க சும்மா அந்த ஜவ்வாது மலையில விளையுது, பெண்ணாகரத்துல விளையுது. அதையெல்லாம் உற்சாகப்படுத்தினா அந்த விவசாயிகள் நல்லா விளைவிச்சு கொடுப்பாங்க. எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்தாங்களா? 5 லட்சம் ரூபாய் கோடி கடன் வாங்கினீங்க. இன்னொரு டாஸ்மாக் எல்லாம் ஒரே நாள்ல இழுத்து மூடிட்டு இன்னொரு 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்களேன். அதை விட்டுட்டு கடன் வாங்கினது எதுக்குன்னே தெரியல. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்களுக்கு எந்த நல்ல திட்டமும் கொடுக்கவே இல்லை. ஆனா 70,000 கோடி ரூபாய் டாஸ்மாக மூடிட்டா தமிழ்நாடு நடத்தவே முடியாதுன்னு புலம்புறீங்களே. என்ன உங்களுக்கு என்ன எப்படி 70,000 கோடி ரூபாவை வந்து இந்த டாஸ்மாக் வருமானம், அது இல்லாத இன்னொரு 70,000 கோடி ரூபாய் சந்துக்கடை வருமானம். சந்துக்கடை எல்லாம் இருக்குது, எல்லா ஊர்லயும் சந்துக்கடை இருக்குது. இன்னொரு அதுல 70,000 கோடி. அதே டாஸ்மாக் பாட்டில் அதே விலையில அதோட ஒரு 50 ரூபாய் அதிகமா சந்துக்கடையில கிடைக்குது. அதுல கூடுதலாக 70,000 வருமானம். அது யாரும் மக்களுக்கு எல்லாம் வராது. அது நேரம் அவங்க யார் விக்கிறாங்களோ அவங்க பாக்கெட்டுக்கே போயிடும். ஒருத்தர் கூட அதுல பழைக்க போறது இல்ல.